பொதுக்கூட்டத்திற்கு கண்டன உரையாற்ற வந்திருக்கிற ஒவ்வொரு தோழர்களுக்கும் மற்றும் சிறப்புரையாற்ற வந்திருக்கிற புலிகளின் தளபதி நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பட்டியலின மக்களுடைய பிரிவிலே அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையாக மக்கள் முன்வைத்துள்ளனர். ஒவ்வொரு நாளும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி எப்படியாவது அருந்ததியர்களுக்கு உள் இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி பல நாட்களாக பல வருடங்களாக அவர்கள் போராடி இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ஒட்டுமொத்த அதிகாரங்களையும் பதவிகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று இன்றைக்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இருக்கிறதான ஒவ்வொரு இளைஞர்களும் இதை அனுமதிக்க கூடாது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கும் கூட அநேகர் இன்றைக்கு இந்த இடஒதுக்கீடை குறித்து பல்வேறு விதமான கருத்துக்களை சமூக வலைதளங்களிலே மற்றும் ஆர்ப்பாட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது நீண்ட வருட கால இது கோரிக்கையா இருக்கிறது. 7 நீதிபதிகளை கொண்டதான அமர்வு இந்த அருந்ததியருடைய இடஒதுக்கீடு மாநில அரசுக்கு அதிகாரத்தை கொடுத்து இது செல்லும் என்று மிக தெளிவாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதில் ஒரே ஒரு நீதிபதி மாத்திரம்தான் மாற்று கருத்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் சொல்லுகிற ஒரு கருத்து, உள் இட ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுகளுக்கு முழு அதிகாரம் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவருக்கு இட ஒதுக்கீட்டால் முறையான ஒரு பலன் கிடைக்கவில்லை என்று சொன்னால் முழு தரவுகளை ஆராய்ந்து அவர்களுக்கு உள் இட ஒதுக்கீடு வழங்கலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இன்னும் சொல்ல போனால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவ்வளவு சாதாரணமான முறையிலே அந்த இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை. அதற்கென்று ஒரு கமிட்டிகளை அமைத்து 400 பக்க அந்த அறிக்கைகளை சமர்ப்பித்த பிறகு சட்டமன்றத்தை கூட்டி அவர்கள் ஒரு தீர்மானத்தை போட்டு இந்த ஒதுக்கீடை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பட்டியலினத்தில் இருக்கிறதான அருந்ததியர்களுக்கு இந்த 3% ஒதுக்கீடு என்பது தற்சமயம் போதாது. இன்னும் 6% அளவிற்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தோழர் அவர்களுக்கு நன்றி.